வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது பாராளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறைக்கான மசோதாவும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவும் ஒரு சேர தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகளால். ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகளுக்கு பெண்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது, எனவே அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை, அவர்களுக்கு அதிகார பரவல் செய்து கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை அறிமுகப்படுத்தும் பொழுது அதை வெற்றி பெற செய்வது அனைவருக்குமான கடமை இல்லையா? ஏன் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? மிக முக்கியமா திமுக அந்த துரோகத்தை பண்ணியிருக்கு. என்ன காரணம்? ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் செய்து தோற்கடித்திருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய முன்னெடுப்பாக தமிழக முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம், நாங்கள் தோற்கடிப்போம் சொன்னாரு. அதே மாதிரி தோற்கடிச்சாங்க. ஏன் இவங்களுக்கு பெண்கள் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாதா? ஏன் இல்லை? தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் பில் இருக்கு இல்லையா, அது கூட ஏன் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை மத்திய அரசாங்கம் சமர்ப்பிக்கணும்? தனியாக ஒரு மசோதாவாக தாக்கல் பண்ணியிருக்கலாமே. அதை எல்லா எம்பிக்களுமே சேர்ந்து ஆதரிச்சிருப்பாங்களே. இங்கே பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல வரல. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனுங்கிறது புதுசா இல்லை, ஏற்கனவே நடந்திருக்கு. ஏற்கனவே 4 முறை நடந்திருக்கு. கடைசியாக 2002 நடந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை மிகப்பெரிய கூத்துக்கள்லாம் அரங்கேற்றி இருக்கு. பல மாநிலங்களில் தொகுதிகள் உயர்த்தப்பட்டன, ஆனால் தமிழ்நாட்டில் தொகுதி உயர்த்தப்படவில்லை. அதுபோல சில கேலி கூத்தெல்லாம் பார்த்தோம். உதாரணமாக இப்போ நம்ம இருக்கிற, அதாவது நான் இருக்கிற சிதம்பரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா, இதற்கு முன்னாடி சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, உதாசலம், திட்டுக்குடி தனி தொகுதி, இந்த எல்லாம் சேர்ந்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது. ஒரே மாவட்டம். அப்போ ஒரே கலெக்டர், இன்னொரு கலெக்டர் கூட பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடலூர் அப்படின்னு எடுத்தோம்னா நெல்லிக்குப்பம், கடலூர், பண்ருட்டி இந்த தொகுதியில் அடக்கின ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இந்த 2002 டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க என்ன கேலிக்கூத்து கொண்டு வந்தாங்கன்னா, சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், அரியலூர், பெரம்பலூர் குன்னம் தொகுதி, அதையெல்லாம் உள்ளடக்கிய பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும் வருது. எத்தனை மாவட்டங்கள்? 3 மாவட்டங்கள் கடந்து ஒரு தொகுதி போகிறது. இது எந்த அடிப்படையில் அவங்க பிரித்தாங்க? 3 கலெக்டர்கள் 3 மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கேலிக்குத்தான ஒன்றாகத்தான் இது மாறியது. ஆச்சரியமாகவும் இருந்தது, கேலியாகவும் இருந்தது. ஒரு மாவட்டத்துக்குள் அடங்கியிருந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி 3 மாவட்டங்களுக்கு கடந்து சென்றது. அப்போது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு புதிய தொகுதியும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே இருந்ததை கொத்து பரோட்டா போட்டாங்க, அதை கடந்தாயிடுச்சு. ஆனால் இப்போ போட்டிருக்க டீலிமிட்டேஷன் பில் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் தொகுதிகள் உயர்த்தப்படும். எதோட அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க, சிகப்பு கலர் முக்கோணம், தலைகீழாக போட்ட முக்கோணம் போட்டு ஒரு விளம்பரம், திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இடைவேளையிலையும் சரி, அந்த விளம்பரம் கம்பல்சரி வரும். நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்து குடும்ப கட்டுப்பாட்டு விளம்பரங்கள். அவை மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை தென் மாநிலங்கள் செய்தன அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதிலும் தமிழகம் மிக மிக தீவிரமாக மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் தான் சொல்லுவோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம், இதுக்கு எங்களுக்கு பாராட்டாக இன்னும் சில தொகுதியை சேர்த்து கொடுக்கணுமே தவிர, உனக்கு மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட தொகுதியை நாங்கள் குறைக்கிறோம், உனக்கு கம்மியாக தான் சேர்த்து கொடுக்க முடியும்னு சொல்லி எந்த விதத்தில் நியாயம்? வட மாநிலங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் கட்டற்ற மக்கள் தொகை பெருக்கத்துக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதிக தொகுதியை தரும். இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் மேலே உட்கார்ந்துருக்கிறதுக்கு இந்த மாநிலங்கள், வட மாநிலங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கிறது. அங்கே இன்னும் தொகுதிகள் சேர்த்து கொடுக்கும்போது, மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கும்பொழுது தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும். ஆனால் இங்கே இருக்க சிலர் என்ன சொல்கிறாங்க, எப்படி குறையும்? தமிழகத்துக்கு சேர்ந்தான் வருது, வட மாநிலங்கள் போல தமிழகத்துக்கும் சேர்ந்தான் வருது. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லணும். மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தமிழகம் தன்னுடைய செல்வாக்கை இழக்கும், தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டி ₹1 கொடுத்துட்டு 20 காசு, 25 காசு, 26 காசுன்னு வாங்கிட்டு இருக்கோம்.
அதுவும் போராடி பெற வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையுதுன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அதன் மூலமாக தென் மாநிலங்களை சுரண்டுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் எதை அடிப்படையில் வரணும்? நியாயமாக பார்க்கணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது முதன்மையாக இருந்த மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தரணும். அப்போ தான் வட மாநிலங்கள் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவான். இன்னைக்கு உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னா இந்த வட மாநிலங்கள் செய்த அந்த வேலை தான். அங்கே இருக்கிற எந்த ஆட்சியாளர்களும் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி கவலைப்படலை. ஆனால் தென் மாநிலங்கள் அதில் சாதித்து காட்டியிருக்கின்றன. அதுக்காக பாராட்டணுமே தவிர இருக்கிறதெல்லாம் பிடுங்கணுமா? தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கலாம், மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கலாம். இதில் வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா இந்த பில்லுக்கு எதிராக நிற்கிது, அதை பாராட்ட வேண்டும். வெஸ்ட் பெங்கால் பில்லுக்கு எதிராக நிற்கிறது, அவர்களை பாராட்ட வேண்டும். எதிர்கட்சிகள் பொதுவாக எதிராக நிற்கிறார்கள், அவர்களை பாராட்டி தர வேண்டும். வட மாநிலங்கள் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் அதிக அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் பொழுது அது இப்பொழுது இருக்கின்ற ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு அது சாதகமாக அமையுமே தவிர தென்னக மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்று எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அன்றைக்கி குஷ்பு சொல்லியிருந்தாங்க, திமுக அரசாங்கம், தமிழகத்தில் ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுடைய இடஒதுக்கீட்டு எதிராக போராடுகிறது, அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அது போராடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்கிற பதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை பழைய பாராளுமன்ற தொகுதிகளின் அடிப்படையிலேயே கொண்டு வாங்க, அதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். அதை எதிர்த்து எந்த ஒரு கட்சியுமே வாக்களிக்காது அப்படிங்கிறதான் உண்மை. அதை விட்டுட்டு 2 மசோதாக்களையும் குறுக்கு வழியில் கொண்டாந்து தாக்கல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? மாநில தேர்தல் நடக்கின்ற இந்த நேரத்தில் பிரச்சார தலைவர்கள்லாம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் எம்பிக்கள் அவைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியது மிகப்பெரிய துரோகம் இல்லையா? ஆனால் அவர்கள் போட்டு அந்த கணக்கு பொய்த்து விட்டது. எல்லா எம்பிக்களும் பாராளுமன்றத்திற்கு போய்விட்டார்கள். டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக வாக்களித்தார். டீலிமிட்டேஷன் பில்லுக்கு தானே வாக்களித்தாங்க. எப்படி பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தோற்றுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இரண்டும் தனித்தனி மசோதாக்களாக தாக்கல் செய்யப்படவில்லை, இரண்டும் ஒரே மசோதாக்களாக தாக்கல் செய்தார்கள், அதனால் அது தோற்றுது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை தனியாக தாக்கல் செய்யுங்கள், அது வெற்றி பெறும். தயவு செய்து தென்னக மாநிலங்களை வஞ்சிக்கின்ற எந்த செயலையும் ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடாது என்று நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனி இறையாண்மை கொண்ட மாநிலங்களாக இருக்கின்றன. அந்த இறையாண்மை கொண்ட இந்த மாநிலங்கள் அனைத்துமே தேசிய ஒற்றுமைக்கும் தேசிய இறையாண்மைக்கும் எந்த விதமான குந்தகத்தையும் செய்யாத மாநிலங்களாக இருக்கின்றன. புற மாநிலங்களுடைய தமிழகம் மிக முக்கியமாக தேச நலனுக்காக பாடுபட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. இது இப்படி இருக்கையில் பிரிவினவாதிகள் நிறைந்த ஒரு மாநிலம் என்று தமிழகத்தை சில வடநாட்டு அரசியல்வாதிகள் சொல்வது சிறுபிள்ளைத்தனமானதும் பொறுப்பற்றதும் வஞ்சகம் நிறைந்ததும் சூழ்ச்சி நிறைந்ததும் அப்படின்னு சொல்லி நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் ஒதுக்கி புறந்தள்ளுவோம். நீதி நிவாரண மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் தமிழகம் கிளர்ந்தெழுந்து அனைத்து மாநிலங்களையும் ஒன்று சேர்த்து போராடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. நன்றி, வணக்கம்.